தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம பார்க்க போகிறது பட்டன் பாதுஷா. சில கடைகளில் இது மினி பாதுஷான்னு சொல்லுவாங்க. கடைகளில் வாங்கி சாப்பிடுவோம், டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வீட்டில் செஞ்சு பார்த்தாங்க, அவ்வளோ ஒரு ஈஸியான ரெசிபியாக இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டு அப்படி இருந்ததுங்க. அப்படியே நெய் ஊறிட்டு அந்த சக்கரை பாகு ஊறி ஜூஸியாக இருந்துச்சு. ஒன்று சாப்பிட்டு நிறுத்திடலான்னு பார்த்தா முடியவே இல்லைங்க. கை போய் தானே எடுத்து சாப்பிடுது, அந்த அளவு டேஸ்ட்டுங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 3 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர், புளிச்சிருக்கக்கூடாது தயிர், 3 டேபிள் ஸ்பூன் நெய், இதெல்லாம் சேர்த்து கைகளால் நல்லா பிசையணுங்க. இந்த நெய், தயிர், சோடா எல்லாம் சேர்ந்து வரணும். அதுக்கப்புறம் கைகள் எப்படி பிடிச்சி பார்க்கணும், இந்த மாதிரி பதம் இருக்கணுங்க. 50 ml தண்ணி எடுத்து கொஞ்சமாக தெளிக்கணும். எல்லா தண்ணியும் ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கைகளால் அழுத்தம் கொடுக்கக்கூடாது. விரல்களால் அந்த மாவை பிசையணுங்க. சப்பாத்தி மாவு மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. அதுக்கப்புறம் அதை பாதி பாதியாக பிரித்து ஒன்று மேலே ஒன்று நம்ம அடுக்கணும். இந்த மாதிரி பிரித்து ஒன்று மேலே ஒன்று அடுக்கணும்னா லேயர் ஃபார்ம் ஆகும். அந்த பாதுஷா சாப்பிடும்போது அப்படி லேயர் லேயராக இருக்கும், டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் கைகளால் மறுபடியும் அப்படியே சாஃப்டாக பிசைஞ்சு மூடி போட்டு அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் சர்க்கரை, 100 ml தண்ணி சேர்த்து, ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், ஒரு சிட்டிகை பூவும் சேர்த்து நம்ம பாகு காய்ச்சணும். கம்பி பதம்லாம் வரக்கூடாதுங்க. அதுக்கு முன்னால் உள்ள பதம் பிசுபிசுப்பு பதம்னு சொல்லுவாங்க. அந்த பதம் வந்து, அதாவது கையில் தொட்டு பார்த்தோன்னா கம்பி வராது, பிசுபிசுப்பாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸை சேர்த்து இறக்கி வச்சிடலாம். அடுத்து நம்ம இப்போ மாவு பார்க்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக எடுக்கணுங்க. நெல்லிக்காவை விட சின்னதாக இருக்கணும். எடுத்து நல்லா கைகளால் தேய்ச்சி கட்டை விரலை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து அந்த பட்டன் ஷேப்பில் நல்லா அழுத்தம் கொடுத்து வச்சிடலாம். நீங்கள் பேக்கில் திருப்பி கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெயை நம்ம காய வைக்கணும். எண்ணெய் ரொம்ப காயக்கூடாதுங்க, மைல்டாக தான் இருக்கணும். இந்த பாதுஷாலாம் போட்டதும் அது ஸ்லோவாக தான் மேலே வரணும். அந்த மாதிரி மேலே வரும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சு திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நல்லா முறுன்னு வந்துடுங்க. சக்கரை பாகில் நம்ம அப்படியே சூடாகவே எடுத்ததுமே அப்படி போட்டுடணுங்க. போட்டு ஒரு 3 மணி நேரம், 3 to 4 மணி நேரம் வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். நல்லா பரட்டி விட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சக்கரை பாகுலேருந்து எடுத்துடலாம். ரெடி ஆகிடுச்சிங்க. சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு. இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கு மறக்காமல் எனக்கு தெரியும்.